குட் மார்னிங்மா. லாஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம செக்ஷன் 1ல் என்ன பார்த்தோம்? மித்தாலி துரைராஜ் பற்றி பார்த்தோம். இப்போ இது செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் உமன் பர்சனாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா உஷா ராணி. அவங்க எதில் ஃபேமஸ்னால் கபடியில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அவங்கள பற்றி பார்க்கலாம். உஷா ராணி காப்கம் கபடி சாம்பியன் ரோஸ் ஃப்ரம் ஷாண்டி டவுன் ஆஃப் சுபத்ராபாளையா இன் யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூர் இன் கர்நாடகா. சரிங்களா? அவங்க வந்து சுபத்ராபாளையா யஷ்வந்த்பூரில் இருக்கிற சுபத்ராபாளையாவில் வசித்து வளர்ந்தாங்க. அங்கே தான் இருந்தாங்க. ஷாண்டி டவுன் அப்படின்னும் பொழுது ரொம்ப புவர் ஏரியா, போதுமான ஃபெசிலிட்டி இல்லாத ஏரியாவை தான் அப்படி சொல்லுவாங்க. Armed with her mother's unfulfilled dream to become an athlete, she became determined and practiced kabaddi at the Kantirava Stadium every morning, rain or shine. அதாவது அவங்க அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உஷா ராணி வந்து ஒரு நல்ல அத்லட்டாக வரணும் அப்படின்றது தான் ஆசை. பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எது மேலே இருந்தது அப்படின்னா டிட்டர்மைன்ட் டுவர்ட்ஸ் த கபடி. சரிங்களா? அப்போது அவங்க வந்து கண்டிரவா ஸ்டேடியமில் வந்து எவ்ரி மார்னிங் மழை வெயில்னு பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து கபடி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். ஆஸ் எ ஸ்கூல் சைல்டு ஷீ க்ரூ அப் watching kabaddi at a club in front of her house and soon joined the club and started playing kabaddi at national level in sub junior category. அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தையாக இருக்கும் போது அவங்க வளர கபடி வந்து அதிகமாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீடுக்கிட்ட இருக்கிற கபடி கிளப்பில். சரிங்களா? அதுக்கப்புறம் அது மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க வந்து கபடி விளையாட ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணி நேஷ்னல் லெவல் சப் ஜூனியர் கேட்டகரி லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. Whenever she was not playing, she was a source of support to her parents and others at home. அதாவது இவங்க வந்து எப்போல்லாம் வந்து விளையாட போகாமல் தடைப்படுதோ அப்போ வந்து அவங்க என்ன ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஹோம் சப்போர்ட்டிவ் பேஸ்டாக வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து போயிடுவாங்க. She used to sell flowers for her daily living and she had to struggle all through her life until she got a job in Karnataka State Police Force. அதாவது தன்னோட குடும்பம் வந்து ரொம்பவே வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதுனால டெய்லி வந்து போயிட்டு பூ விற்றா தான் அவங்களுக்கு வந்து காசு. ஸோ இந்த மாதிரி வந்து இக்கட்டான சூழலில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு அந்த ஃப்ளவர் விற்று அதில் வர காசில் தான் அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துட்டு ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன நடந்திருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. எங்கன்னா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில். சரிங்களா? ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு கர்நாடகா. ஷி வாஸ் செலக்டட் ஆஸ் அ போலீஸ் பர்சன் ஃபார் ஹர் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் வாஸ் யங்கஸ்ட் இந்த கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் உமன் கபடி டீம். அதாவது அவங்களோட எக்ஸலண்ட்டான அவங்க ஸ்போர்ட்ஸ், அதாவது கபடி ஆடி நிறைய என்ன சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் மெடல்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு. அவங்க எக்ஸலன்ஸை வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஜாப் கிடச்சிருக்கு. அந்த யங்கஸ்ட்டு இருக்கிறதுலே வந்து யங்கஸ்ட் ரொம்ப இருக்கிற அந்த கர்நாடகா போலீஸ் ஃபோர்ஸ்லேயே வந்து கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் உமன் கபடி டீம்லேயே வந்து இருக்கிறதுலே இவங்க தான் ரொம்பவே வந்து யங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி வாஸ் ஜஸ்ட் 29 years old when she was won a gold medal in kabadi. அவங்க வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கும்பொழுது கோல்டு மெடல்ன்றது வந்து ஃபஸ்ட் பிளேஸ்மா. சரிங்களா? செகண்ட் பிளேஸ் வந்து சில்வர், தேர்ட் பிளேஸ் இஸ் பிரான்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கோல்டு மெடல் வாங்கும்பொழுது அவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா 29 வயசு. ஷீ இஸ் மச் அக்ளைம்ட் ஃபார் ஹர் ரைடிங் ஸ்கில் இன் கபடி. He is Sumanth, sports officer at Karnataka State Police Sports Promotion Board says. அதாவது he is சுமந்த்ன்றவர். அவர் யார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் கர்நாடகா. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் கர்நாடகா, அதாவது அந்த கிளப்போட சேர்மன் ஹெட். சரிங்களா? ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு உஷா ராணி பற்றி அப்படின்னா, டிஸ்பைட் எ வெல் பெய்ட் ஜாப் உஷா பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எவ்ரி இயர் வித்தவுட் எம்எஸ். எப்போவுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எந்த ஒரு டிஸ்பைட் எ வெல் பெய்ட் ஜாப்னா வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சரிங்களா? அவங்க விளையாடினா வந்து பெஸ்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் மீனிங். உஷா வந்து என்ன நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீட்ஸ், ரைடிங் ஆப்போனன்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி பிளேயிங் எ ப்ராமினன்ட் ரோல் இன் த இந்தியன் கபடி டீம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீடிங், அதாவது கபடி அப்படின்னு எடுத்த உடனே இவங்க தான் பெஸ்ட் பிளேயராக இருப்பாங்க.
சரிங்களா. ஸோ பெஸ்ட் லீடிங் ரைடிங் ஆப்போனண்ட், அதாவது ஆப்போனண்ட் கிட்ட எப்படி வந்து அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்ற அந்த ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட்லி பிளேயிங் எ ப்ராமினன்ட் ரோல் இந்த இந்தியன் கபடி டீம். அதாவது என்ன சொல்கிறது, அந்த இந்தியன் கபடி டீம்லேயே வந்து அந்த கபடி அப்படின்னு சொன்னாலே வந்து வெல் பாப்புலராக இருக்கிற ஒரு பிளேயர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம உஷா ராணி தான். சரிங்களா. ஸோ அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு இஎஸ் சுமந்த். சரிங்களா. Usha Rani is now working hard and practicing every day to win the gold medal at the Asian Games in 2018. அது அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்காக. எந்த கேம்லனா ஏன்ஷியன் கேம் 2018 நடந்த ஏன்ஷியன் கேமில் எப்படியா நம்ம கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க கபடியில். She has also become a role model to her brothers and sisters at home and other fellow sports person. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவங்களோட தங்கச்சிங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்மளை பார்த்து தான் நம்ம தம்பி தங்கச்சிங்க முன்னேறி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி மனசில் நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களாம்மா. சரி, இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, மேலே செக்ஷன் 1 இருக்கீங்க இல்லைங்களா, இந்த செக்ஷன் 1ல் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ப்ளஸ் செக்ஷன் 2ல் உள்ள மீனிங்ஸை லைனாக கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு படித்து எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பணும். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவாம்மா?